இந்தியா T20 சீரிஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. கம்பீர் அவர்கள் பல வீரர்களோட சோழிய வந்து முடிச்சிட்டாரு. இன்னைக்கு வந்து திலக் வர்மா வந்து டிராப் பண்ணிட்டு ரிங்கு சிங்க வந்து உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. நான் அந்த ஒன் டவுன் யார் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணா பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். முடிஞ்ச ஹைப்பை கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். அதாவது இன்னைக்கு வந்து மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போயிட்டு இருந்துச்சு. சூப்பராவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சுமன் கில் வந்து ஹாட்ரிக் 4 கூட அடிச்சிருந்தாரு. 29 ரன்களை வந்து குவிச்சிருந்தாரு. இந்த சைடு வந்து அபிஷேக் ஆடுற மாதிரியே தெரியல. அவ்வளவு ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கிட்ட வந்து நல்லாவே வந்து ஆடினாரு அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அங்கிட்டு இருந்து திடீர்னு பார்க்கும்போது என்னடா எல்லாம் போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பின் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மின்னல் அடிச்சிருக்கு. அதாவது நம்ம ஊர்ல மின்னல் அடிச்சா என்ன, இடி விழுந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு மாதிரி மழை தூர்னா மட்டும்தான் வந்து உள்ள போயிருக்காங்க நம்ம பார்த்திருக்கோம். நம்மளுக்கு புதுசா இருந்துச்சு. என்னப்பா இடி இடிச்சாலே உள்ள போயிருவாங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்றாங்க, இன்னும் வேற நிறைய ரீசனுக்காக எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள போயிருவாங்க. அங்க திடீர்னு பாத்தீங்கன்னா மின்னல் அடிக்கும். பட்டுன்னு வந்து மழை வந்து வேகமா வந்து கொஞ்ச நேரத்துல நிறைய மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அதனால வந்து டிராப் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு. இப்ப இந்தியா வந்து 2-1 அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து தொடர வந்து கைப்பற்றிட்டாங்க. ஓடிஐ சீரிஸ் தான் பாத்தீங்கன்னா கையை விட்டு போனாலுமே கூட பாத்தீங்கன்னா T20 சீரிஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. வந்தான் போனான் சுட்டான் ரிப்பீட்டுங்கிற மாதிரி டாஸ் மட்டும் ஜெயிக்கவே மாட்டேங்கிறாரு. நான் டாஸ் போடும் போதெல்லாம் நான்லாம் ஜெயிக்கணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கும் தோத்து போயிட்டாரு. அதாவது டாஸ் எல்லாம் பெரிய மேட்டர் இல்லைங்க. நாங்க வந்து சம்பவம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நம்மளுமே சொல்லியிருந்தோம் இந்த பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ பிட்ச் ஒரு 170 180 அடிச்சாலே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே தான் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து 2 பேருமே பில்ட் பண்ணாங்க. இவரு ஒரு 23 ரன்கள் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அடிச்சாரு. ஒரு ஒரு 4 ஒரு 6ஓட அவர் பாத்தீங்கன்னா 6 4ஓட பாத்தீங்கன்னா கொளுத்திக்கிட்டு இருந்தாரு. 5 ஓவர் கிட்ட முடிய போகுது. 4 ஓவர் 5 பாலும் பாத்தீங்கன்னா இடி வந்தனால பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து டிராப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஸ்குவாட பார்க்கும்போது எனக்கே வந்து சர்ப்ரைஸா இருந்துச்சு. நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோல சொல்லியிருந்தோம், அது வேற விஷயம். திலக் வர்மா கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லாம இருக்காரு. என்னதான் வந்து ஐசிசி ரேங்கிங்ல வந்து T20 ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா நம்பர் 3 பொசிஷன்ல இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து அபிஷேக் சர்மா இருக்காரு. இன்னும் அவர் அந்த ஃபார்ம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முக்கியமான ரீசன்ஸும் நிறையவே இருக்கு. அதை பத்தி நம்ம பேசுவோம். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவரை டிராப் பண்ணிட்டேன். இன்னைக்கு தலைவனுக்கு பிறந்த நாள் வேற. பிறந்த நாள் இது மாதிரி சம்பவம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா வீரர்களும் நினைப்பாங்க. அன்னைக்கு ஒரு ஹர்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கம்பீர் அண்ணன் வந்து அவரை வந்து டிராப் பண்ணிவிட்டாங்க. ரிங்கு சிங் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த சென்டிமெண்ட் போல இருக்கு. அதாவது ஏசியன் கப் ஃபைனல்ல வந்து இவர் ரிங்கு சிங் வந்து அடிப்பார்ல, அந்த சென்டிமெண்ட் போல இருக்கு. எனக்கு நம்பர் 3 இன்னைக்கு யார் இறங்குவாங்க? நம்பர் 3 வந்து சிவம் துபேவா? இல்ல வந்து ஹர்ஷ்தீப் சிங் கூட இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. யார இறக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மழை மட்டும் வரலைன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்த்திருக்கலாம் அப்படின்னே சொல்லியிருக்கலாம். ஒருவேளை இந்தியா ஜெயிச்சுட்டாங்க. இருந்தாலுமே வேர்ல்டு கப் இன்னும் ஒரு 4 மாசத்துல வரப்போகுது. அதுக்கு என்ன ஸ்குவாட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியல. அதுக்காக ஒரு ஆயத்த பணிகள், ஒரு டீமை ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால தான் பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்களை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஓப்பனிங்கை பொறுத்தளவு இட்ஸ் ப்ரூவனா பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர் இருக்காங்க. ஒன் டவுன்லயே பாத்தீங்கன்னா ப்ரூவனா நிறைய பிளேயர்கள் இருக்காங்க. ஆனா எல்லா வீரர்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டு டிராப் செய்யப்பட்டு ஆள் காணாம போறதெல்லாம் நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓப்பனிங்கை பொறுத்தளவு பல ஹண்ட்ரட்கள் போட்டிருக்காரு. அதாவது சஞ்சு சாம்சன் அவருக்கு செட்டில்டு பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம் ஓப்பனிங்ல. இங்கிட்ட அபிஷேக் சர்மா ஆங்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவா ஆடிட்டு இருக்கும் போது நின்று நிதானமா பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ஆடக்கூடிய பிளேயர் அப்படின்னா ஒரு சக்சஸ்ஃபுல் காம்போ இருந்தது அப்படின்னா கண்டிப்பா சஞ்சுவோட காம்போ சூப்பராகவே இருக்கும். சரி, அவரை வந்து பாத்தீங்கன்னா கூட்டு போய் 5வது ஒன் டவுன் அப்படி இறக்கி மாத்தி மாத்தி இறக்கி ஃபார்ம் போக வச்சு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ருத்ராஜ் அவரும் பாத்தீங்கன்னா ஒன் டவுன்ல வந்து 100 அந்த மாதிரிலாம் போட்டு நிறைய வந்து ப்ரூவன்லாம் பண்ணியிருக்காரு. அவர் இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு இன்ஜுரிங்க அப்படி இப்படின்னு போயிட்டு இப்பதான் டீமுக்குள்ளே வந்து சவுத் ஆப்பிரிக்கா எதிராக பாத்தீங்கன்னா ஏ ஸ்குவாட்ல வந்து டீம்ல இடம் பிடிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. அவரையும் போயிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஃபைனலா தான் கை வச்சிருக்கிறது திலக் வர்மா அவர்களை. ஏன் இந்த இடத்துல வந்து திலக் வர்மா நீங்க கை வைக்கிறதுக்கு சுமன் கில்ல கை வைக்கலாம்ல. சுமன் கில்ல தான் அடுத்துதான் நீங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் இதெல்லாம் டெஸ்ட்ல தான் அவர் வந்து சூறப்புலியாச்சு நல்லா பண்ணிட போறாரு. அவரை நீங்க வந்து ஒரு ரெஸ்ட் பண்ணிட்டு நான் இதை சொல்றதை விட கமெண்ட்ரேட்டர் கழுவி ஊத்திட்டு இருக்காரு. கமெண்ட்ரேட்டர் கூட சப்போர்ட் பண்ணி சுமன் கில்லுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து யாருக்குமே கிடைச்சதில்ல. ஏசியன் கப்ல ஃபெயிலியர், இங்கேயுமே ஃபெயிலியர்,
தொடர்ந்து இவ்வளவு ஃபெயிலியர் ஆன ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து தொடர்ந்து இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொன்னா எனக்கு சத்தியமா யாருன்னு தெரியல. அவர் மேல வன்மத்தினாலயோ இதெல்லாம் சொல்லவே இந்நேரம் வந்து எல்லா சீரீஸ்லயும் ஒரு ஒரு இப்ப சூரியகுமாரே நம்ம அதுதான் சொல்றோம். ஒரு 50 கூட போடவே இல்ல 18 போட்டியா. அவருமே நல்லா பண்ணணுமே, கேப்டனா இருக்காரே அப்படின்ற மாரி தான் சொல்றோம். அப்படி இருக்கும்போது நல்லா விளையாண்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஓரளவு ஒரு மேட்ச் இதாகுது, இன்னொரு மேட்ச் இதாகல அப்படின்னா கூட பரவால்ல. தொடர்ந்து சரிவு இருக்கும்போது, அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுக்கும்போது தான் ரசிகர்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டினே எழுது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு என்னைய பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, சஞ்சு வந்து நல்லாவே ஃபிட்டா இருப்பாரு. சரி அவருக்கு வந்து நீங்க ஓரளவு 30 வயசு ஆயிடுச்சுப்பா. அவரு வந்து எங்களால முடியாது அப்டின்னா கூட, நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சன் 30 பால் 40 பால் வந்தா கன்டினியூஸா நிப்பாப்ல. T20ல ஐபிஎல் இந்த மாரி போட்டிகள் வந்து ப்ரூவன் பண்ணியிருக்காரு. டெஸ்ட் அவருக்கு புதுசா கூட இருக்கலாம். வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். ஒரு இப்பதான் வந்து மேல மேல வந்துட்டு இருக்காரு. அவர வெளியில அனுப்புறதுக்காக தான் அப்டி பண்றாங்களோ அப்டின்ற கேள்வியுமே நம்மளுக்கு எழுது. அதனால வந்து அவர் கூட ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு வந்து சூப்பராவே இருப்பார். அப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் T20ல வந்து கொளுத்தி எடுப்பார். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர். டெஸ்ட்ல நல்லா பண்றாரு. 3 ஃபார்மட்லயும் அவர் நல்லா பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் அவரு. அவர பார்த்தீங்கன்னா எடுக்கிறதே கிடையாது. நீங்க ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருந்தார். அவரையும் பார்த்தீங்கன்னா டிராப் பண்றாங்க. இந்த மாரி நெறைய வீரர்கள் பார்த்தீங்கன்னா காலி செய்யப்படுகிறார்கள். ஒரே ஒருத்தருக்காக. உங்களுக்கு சொல்றது நான் சொல்லி தெரியணும்னு இல்ல. அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்டின்னா பரவால்ல. அவர் வந்து வளர்ந்து வர ஒரு 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 ஹீரோனே வச்சுப்போம். வளர்ந்து வர ஒரு பேட்ஸ்மேனே வச்சுப்போம் சுமன் கில் அவர். இன்னும் அவர் நெறைய ப்ரூவ் பண்ணணும். அதனால வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து மத்த பிளேயர்களுக்கு வந்து கிடைச்சுச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்னுமே ப்ரூவ் பண்ணுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திலக் வர்மா வந்து டிராப் பண்றாங்க. அடுத்து சூரியகுமார் யாதவ் வந்து நான் தான் நினைச்சேன் இன்ஜுரி ஆச்சுன்னு வச்சுக்க அவ்வளவுதாண்டி அப்படின்ற மாதிரி. இதே நடுவில் சுமன் கில்லுக்கு இன்ஜுரி ஆனப்போ வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தாங்க சஞ்சு சாம்சன். அவர் வந்த பிறகு திரும்பி வந்து ஒரு 2 மேட்ச் வந்து மாத்தி மாத்தி இறக்கி விட்டாங்க. அவர் மேலேயே ப்ரூவ் பண்ண முடியாது வெளில போயிட்டார். திலக் வர்மா ஏன் டிராப் பண்ணாங்க அப்படின்னா 2, 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒருத்தருக்கு விராட் கோலி ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்காரு. 1 டவுனா சூப்பரா பண்றாரு. அப்படி இருக்கவர தூக்கிட்டு வந்து 5 டவுன் இறக்கிறது, 4 டவுன் இறக்கிறது மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன ஒரு மைண்ட் செட்ல இருப்பார்ல, அதாவது நம்ம ஸ்பின்னுக்கு எதிரா நல்லா ஆடணும். நம்ம வந்து 3 டவுன் இருக்குன்னா அங்க இருந்து கான்ஸ்டன்டா நிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வரப்ப குழப்புறதுனாலதான் பாத்தீங்கன்னா அவங்களோட இதே டிஸ்ட்ராக்ட் ஆகி பாத்தீங்கன்னா வெளியில போக வேண்டிய சூழ்நிலை ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நீங்க நிறைய பேர் கூட கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தீங்க. ஏன் ப்ரோ சிவம் துபே ஸ்பின்னுக்கு எதிரா ஆடுவாரு. அவர் வந்து 1 டவுன் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சிவம் துபே வந்து சிஎஸ்கே பொறுத்தளவு ஒரு 5 டவுன் இல்ல அதுக்கு மேல இருக்கு ஒரு ஹிட்டரா பயன்படுத்துறாங்க. அவரை மேபி ஒரு ஹிட்டரா கூட பயன்படுத்தலாம். ஒரு 4th டவுன் 5th டவுன் கூட இறக்கலாம். இல்ல ஸ்பின் எதிரா போடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவர் வந்து இறக்கி விடலாம். என்னைய பொறுத்தளவு ஓப்பனிங் சஞ்சு அண்ட் பாத்தீங்கன்னா அபிஷேக்கோட காம்போ வந்து சூப்பராகவே இருக்கும். 1 டவுன் வந்து திலக் வர்மா அவர்கள் சூப்பராக இருக்கும். அப்புறமேட்டு சூரியகுமார் யாதவ் அவர்கள் அப்புறமேட்டு கூட நீங்க வந்து வரிசையா வச்சிருக்க எல்லாத்தையும் கூட வந்து இறக்கி வந்து எக்ஸ்பெண்ட் ஆஃப் ஆகலாம். ஆனா இவங்க வந்து திரும்பியும் அதே தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா அந்த சீரியஸை ஜெயிச்சுட்டாங்க. விட்டுத்தலுங்க. இப்ப 4 மாசத்துக்கு அப்புறமேட்டு வேர்ல்டு கப் வரப்போகுது. T20 வேர்ல்டு கப். அதுல என்னைய பொறுத்த வரைக்கும் 100% இப்படியே போயிட்டு இருக்கனால என்னைய பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன்சில இருந்து பறிக்கப்பட்டு சுமன் கில் தலைமையில வந்து இறங்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 3rd ஸ்பாட் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அதுக்குமே ஒரு கொஸ்டினாவே இருக்கு. சஞ்சு இனிமேல் இடம் பெறுவாரா அப்படின்ற ஒரு டவுட்டுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சவுத் ஆப்பிரிக்கா எதிராக பாத்தீங்கன்னா ஓடி சீரியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலாக ருத்ராஜ் கெய்க்வாட் மீண்டும் அணியில் இடம் பெற போறாரு அப்படின்ற ஒரு டாக்ஸுமே போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து அதை பத்தி நம்ம முழுமையாவே பார்க்கலாம். ஐபிஎல் ரிட்டர்ன்ஸை பத்தி நிறைய வீடியோக்களும் பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கம்பீர் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன் உங்களுக்கு கரெக்டா படுதா? இல்ல வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா சுமன் கில் அவர்கள், ஹர்ஷித் ராணா அவர்களுக்கு? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.